வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம் சாப்டர் 99. ஸோ சங்கீதம் 99வது அதிகாரம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது இந்த சங்கீதத்துல ஒரு ஆண்டவரோட கேரக்டரை பத்தி என்ன பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க. ஸோ என்ன பண்றாங்க, ஆண்டவரோட பரிசுத்தம், ஹோலினஸ் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆண்டவரோட பரிசுத்தை தான் என்ன பண்றாங்க, ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்க, 3 முறை வரும் இந்த சங்கீதத்துல. நீங்க பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம், 5வது அதிகாரம், அது பின் 9வது அதிகாரம். இந்த 3 அதிகாரத்துல என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரை பத்தி ஹோலின்னு சொல்லுவாங்க, அதாவது பரிசுத்தம்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, ஆண்டவரோட ராஜ்யம் வந்து என்ன ஆகுது, துர்மார்க்கர்களுக்கு கொஞ்சம் பயத்தை கொண்டு வருது. இதான் நம்ம 2 வாரமா பார்த்தோம், 2 நாளா பார்த்தோம். துர்மார்க்கர்களுக்கு வந்து ஆண்டவரோட ராஜ்யம் ஒரு பயத்தை கொண்டு வருது. அதுக்கடுத்து என்ன ஆகுது, அவர் வந்து ரொம்ப நேர்மையான நியாய தீர்ப்பு கொடுக்குற ஆண்டவர். ஏன்னா எதை எக்ஸாம்பிளா சொல்றாங்கன்னா, மோசே, யாக்கோபு, அதுக்கு பின் ஆரோன். மோசே ஆரோன் சாமுவேலை வந்து இந்த சங்கீதத்துல எடுத்துக்காட்டுல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, ஆண்டவர் வந்து மன்னிக்கவும் செய்வாரு, ஆனா தண்டிக்கவும் செய்வார்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யாரு, இந்த பிரீஸ்டும் இந்த தீர்க்கதரிசிகளும் என்ன பண்றாங்க, அவரோட நாமத்தை கூப்பிட்டவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காரு, ஆண்டவர் பதில் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த சங்கீதத்துல ரிமெம்பர் பண்றாங்க. என்னதை ரீகால் பண்றாங்க, ஆண்டவர் வந்து பல முறை என்ன பண்ணியிருக்காரு, இந்த தீர்க்கதரிசியை சொல்லியிருக்காங்களா, ஒரு மன்னிக்கும் ஆண்டவர், ஒரு forgiving காட்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, அதே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர்கள் தவறுகளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, வெஞ்சன்ஸ் எடுத்திருக்காரு, நியாய தீர்ப்பு கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம இதுல ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து verse 7 and 8. ஸோ Psalms chapter 99 verse 7 and 8. It says, He spoke to them in the pillar of cloud. They kept his testimonies and the statute that he gave them. O Lord our God, you answered them. You were a forgiving God to them, but an avenger of their wrongdoings. இன்னொரு சொல்றேன். He spoke to them in a pillar of cloud. They kept his testimonies and the statute that he gave them. O Lord our God, you answered them. You were a forgiving God to them, but an avenger of their weddings. ஸோ இங்க பாருங்க, நம்ம இங்க முக்கியமா என்ன நோட் பண்ணோம்னா, இந்த வசனத்துல ஒரு முறை என்ன வரும், அந்த ஆண்டவரோட அந்த பரிசுத்தத்தை பத்தி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க இங்கன்னா, மோசே, ஆரோன், சாமுவேலை வந்து என்ன எவிடன்ஸை யூஸ் பண்ணிட்டு ஆண்டவரோட பரிசுத்தத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. எப்படி சொல்றாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மன்னிக்கவும் ஆண்டவர், ஆனா தண்டிக்கவும் ஆண்டவர். என்ன சொல்றாங்க, மன்னிக்கவும் செய்வார், ஆனா தண்டிக்கவும் செய்வார். அது அந்த கேரக்டர் வச்சு சொல்றாங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு டீச்சர் வச்சிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு டீச்சர், நீங்க சின்ன வயசுல டியூஷன் டீச்சரோ ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம். அந்த டீச்சர் வந்து உங்களுக்கு வந்து மன்னிக்காமலே பனிஷ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஒரு சான்ஸ் கொடுக்கல, 2 சான்ஸ் கொடுக்கல. நீங்க தப்பு பண்ண போது முதல் தப்புக்கே தண்டிச்சுட்டே இருந்தா ஒரு நல்ல டீச்சரா இல்ல. ஆனா உங்களை மன்னிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மன்னிச்சு தண்டிக்காமலே இருந்தா அதுவும் ஒரு நல்ல இதா. ஏன்னா நம்மள என்ன பண்ணுவோம், என்ன பண்ணாலும் இந்த டீச்சர் நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க, பனிஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம், திரும்பி அதை தப்பே பண்ணிட்டு இருக்கலாம் தான் பண்ணுவாங்க பசங்க. ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. அது இருந்தாலும் என்ன, டீச்சரு நாட் அ வெரி குட் டீச்சர். ஏன்னா ரொம்ப இறக்கம் காட்டினாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ அதுலதான் இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாங்க, ஆண்டவர் மன்னிக்கவும் செய்வாராம், ஆனா என்ன பண்ணுவாரு, அதே நபருக்கு என்ன பண்ணுவாராம், தண்டிக்கவும் செய்வாராம். அதான் ஆண்டவரோட அந்த பெர்ஃபெக்ட் கேரக்டர். அவருக்கு எப்போ மன்னிக்கணும்னு தெரியும், அது ஆண்டவருக்கு எப்போ தண்டிக்கணும்னு தெரியும். அதை வச்சு என்ன சொல்றாங்க இவங்க, ஆண்டவர் இஸ் அ ஹோலி காட்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, ஆண்டவரோட அந்த பரிசுத்தம், ஹோலினஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தியானம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துல அதை சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க, ஆண்டவர் வந்து என்ன பண்றீங்க, ஆண்டவரே கரெக்டான டைம்ல மன்னிக்கிறீங்க, கரெக்டான டைம்ல தண்டிக்கிறீங்க. அது நம்மளும் என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. அதே எக்ஸாம்பிள், மோசேவை யூஸ் பண்ணுங்க, சாமுவேலை யூஸ் பண்ணுங்க, ஆரோனை யூஸ் பண்ணுங்க. இவங்களை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு ஜெபத்துல போங்க. இந்த 3 பேரோட எக்ஸாம்பிள், அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் நாமத்தை கூப்பிடுவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவங்க ஜெபத்தை பதில் சொல்வாரு, அவங்களுக்கு மன்னிக்கவும் செய்வாரு, பின்ன அவங்களை தண்டிக்கவும் ஆண்டவர் செய்வார். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி ஒரு மென்டார், இல்லை நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு டீச்சர், நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு டியூஷன் டீச்சரா ஆண்டவர் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், முதல்ல நன்றி சொல்லிட்டு 2வது என்ன பண்ணோம், அதை தியானம் பண்ணுங்க. மெடிடேட் ஆன் தட். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, that you are not only a merciful God, but you are a justice God who provides justice when needed, Lord.
You are a merciful and a sovereign God, Lord. Thank you for this reminder through the psalm that, Lord, you forgive us at the perfect time and you punish us at the perfect time, Lord. Lord, thank you for being a holy and just God, Lord. Lord, give us the wisdom to know when we are being punished, and give us the wisdom to know when you are being forgiven, so that we do not make the same mistake again and again, Lord. And give us the grace to successfully and continually walk in your faith and grow in your walk as this word enriches us. All of this in Christ's name I pray. Amen.